இதெல்லாம் தப்பு இல்லை, இது சொல்லணும் இல்லை. இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்ட பிறகு கவர்மெண்ட் அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாமே. மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, இங்க ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா கெட்டு போயிடும் உங்களுக்கு. அவ்வளோ பிரஸ்டேஜ் ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்காங்க. ஒரு மக்கள் பிரதிநிதிகிட்ட சேர்மனுக்கு தெரியல, மந்திரிக்கு தெரியல, எம்எல்ஏ எனக்கும் தெரியல, எம்பிக்கும் தெரியல, நீங்களே திறந்து விடுறீங்கன்னு வந்து சார் அது. இந்த துறை வந்து அரசு துறை தானே, நீர்வளத்துறை அரசு துறை. மக்கள் பிரதிநிதிகிட்ட ஒரு வார்த்தை சொன்னால மரபுன்னா காலகாலமா எப்பவுமே நானும் ஒரு 3 வருஷம் திறந்து விட்டுருக்கேன். போன வருஷமா சொல்லாம திறந்துட்டீங்க. தப்பு கிடையாது, நீங்க தரங்க. நீங்களே வந்து ஆட்சியாளர்களா நீங்களே மக்கள் பிரதிநிதியா மாறுங்க. அது வந்து மக்கள் நல்லது செஞ்சு. இப்ப நான் தானே இப்போ ஊரா போறேன். திறந்துட்டாங்க, 500 அடி திறந்துருக்காங்க. கொஞ்சம் கவனமாக இப்ப எல்லா ஊருக்கும் போறேன். 12-13 ஊர் ப்ரோக்ராம் போட்டு இப்ப போறேன். இதெல்லாம் தப்பு இல்லை, இது சொல்லணும் இல்லை. இது நீங்களே மக்கள் பிரதிநிதி ஆகிட்டா பிறகு கவர்மெண்ட் அதிகாரிகளை கவர்மெண்ட் ரன் பண்ணிடலாமே. உங்க துறை யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு தெரியல. நான் நேரத்துல இருந்து டிவில 12 மணி நேரம் ஓடிக்கிறேன். 4 மணிக்கு திறக்க போறாங்க. பூசணிக்காய் ஓடிக்கிறீங்க, பூஜை போடுறீங்க, தேங்காய் ஓடிக்கிறீங்க. மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு, இங்க ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு, ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா கெட்டு போயிடும் உங்களுக்கு. அவ்வளோ பிரஸ்டேஜ். இவங்க எல்லாம் திறக்க கூடாது, தண்ணிய இவங்க எல்லாம் தொடக்கூடாது. வெறி பிடிச்சு போய் கிடையாதுங்க அந்த துறை. ஒரு அயோக்கிய பேங்க் பொதுப்பணி தலைவர் உட்காந்துருக்கான். இன்னும் இவங்க எல்லாம் வரக்கூடாது, மக்கள் பிரதிநிதி வரக்கூடாது. இன்ஜினியர் லெவல நாங்களே பாத்துக்கோன்னா அப்புறம் இன்னத்துக்கு மக்கள் பிரதிநிதி. இப்ப சிஎம் எப்படி உழைக்கிறாரு தெரியும், டெப்டி சிஎம் உழைக்கிறாரு. அவங்க வந்து பாவம் ராத்திரி மகனம் ஒரு நீங்க எங்களை கூப்பிட்டு இப்ப நான் போறேன் 10 கிராமத்துக்கு போறேன். நான் தானே போயிட்டு வந்து எல்லா கிராமத்துக்கும் எச்சரிக்கை சொல்ல போறோம், சாப்பாடு அரேஞ்ச் பண்ண போறோம். நீங்களும் பண்ண போறீங்க, திறந்து விட்டு கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. ஒரு மாட்டை சொன்னா என்ன குறைஞ்சு போயிடும். டிவியில பார்த்து நான் உங்களுக்கு 4-5 மணி நேரமா ட்ரை பண்றேன், போன் எடுக்க மாட்டேன். எத்தனை மிஸ்டு கால் இருக்கு பாரு. அதெல்லாம் பண்ணாதீங்க. இப்ப நான் எம்எல்ஏ விடுங்க, நான் பொறுமையா போறேன். இன்னொருத்தவங்க தான் பொறுத்துக்குவாங்களா? மக்கள் பிரதிநிதி வேலையை நீங்களே சேர்த்து செய்யறீங்கன்னா அப்புறம் எதுக்கு மக்கள் பிரதிநிதி? ஒரு மரபு இருக்குல்ல, காலங்காலமா பிரிட்டிஷ்கார பீரியட்ல இருந்த கூப்பிட்டு தான் வச்சு பூஜை போட்டு தரப்பாங்க. நீங்க அதெல்லாம் செய்ய எங்களுக்கு எதனால எங்களுக்கு ஒரு சிறுமையும் இல்லை. எங்களை நீங்க சிறுமைப்படுத்தா நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க சிறுமை அடைப்போம், மக்களுக்காக ஓடிக்கிட்டு தான் கிடக்க போறோம். எப்பவும் கிளம்புறோம், ராத்திரி 12 மணி வரைக்கும் ஊருக்குறா தான் போக்குறோம். ரைட், நன்றி நன்றி.